அப்ப வனாந்தரம் ஆமா வயல்வெளியாய் மாறும் என்று சொன்னது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது. ஆமா, வயல்வெளி காடுகளாய் மாறும் என்று சொன்னாரே, காடுகள் லீபனோன் வனமாய் மாறும் என்று சொன்னாரே. லீபனோன்னா இப்ப ஒரு தேசமாகவே இருக்கு. அந்த காலத்துல ஒற்றுமொத்தமாக இருந்தது யோர்தான், லீபனோன். ஆமா, இப்ப எல்லாமே ஒன்று போல இருந்தது, இப்ப கொஞ்சம் பிரிந்து கிடக்கிறது. அப்ப காடுகள் லீபனோன் வனமாய் மாறும், பெரிய மலைத்தொடராக மாறும். ஆமா, மேற்கு தொடர்ச்சி மலை தொடர், மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரை போல காடுகள் லீபனோய் மலமாய் மாறுகிறது. வனாந்தரம் வயல்வெளியாக மாறுகிறது. வனாந்தரத்தில் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, தண்ணி கிடையாது, ஒண்ணுமே, ஒரு புல்லு கூட முளைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப வனாந்தரம் அது வயல்வெளியை போல, தோட்டத்தை போல மாறிக்கொண்டிருக்கு. பிரியமானவர்களே, இந்த காலை வேளை வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்கிறதோ, உங்கள் பிள்ளைகள் படிப்பு வனாந்தரத்தை போல இருக்கிறதோ, அல்லது உங்களுடைய செட்டில்மெண்ட்டுக்கு நேராக போக வேண்டிய காரியங்கள் வனாந்தரத்தை போல இருக்கிறதோ, அச்சம் கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கும் நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுவதா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப பள்ளத்தாக்கு, ஆமா, பள்ளத்தாக்குல நீ என்ன செய்யணும் அப்படின்னா வாய்க்காலை வெட்ட வேண்டும். வாய்க்காலை வெட்டும் பொழுது வாய்க்காலை விசுவாசமா வெட்டினார்கள். சூப்பர்ல, வா. அப்ப எனக்கு ஒரு நல்ல ஆமேன் கிடைக்குமா? ஆமேன். அப்ப வாய்க்காலை விசுவாசமாய் வெட்டினால் இந்த நாள்ல வாய்க்காலை விசுவாசமாய் வெட்டுவோம். ஜெபம் என்கிற வாய்க்காலை விசுவாசமாய் வெட்டுவோம். ஸ்தோத்திர பலி என்பது அதை விசுவாசமாய் செலுத்துவோம். கர்த்தர் ஆமா செய்து முடித்து